ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 22/1/1986. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பாப்தாதாவின் ஆசை சம்பூர்ண மற்றும் சம்பன்னம் ஆகுங்கள். பாப்தாதாவின் ஆசை சம்பூர்ண மற்றும் சம்பன்னம் ஆகுங்கள். இன்று விசேஷமாக தூரதேசத்தில் இருப்பங்க தூரதேச நிவாசி குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. இவ்வளவு தூரத்தில் இருந்து சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. நீங்கள் இவ்வளவு தூரத்தில் இருந்து எந்த ஈடுபாட்டோடு வந்திருக்கீங்கன்னு பாப்தாதா கேட்குறாங்க. பாப்தாதா குழந்தைகளுடைய ஆர்வத்தை அறிஞ்சிருக்கிறாங்க. ஒருபுறம் உள்ளத்தினுடைய சந்திப்பிற்கான ஈடுபாடு இருக்குது, மறுபுறம் தந்தையுடன் சந்திப்பதற்காக பொறுமையையும் கடைப்பிடிச்சிருக்கீங்க. ஆகையினால பொறுமையினுடைய பலனை விசேஷமான ரூபத்தில் கொடுப்பதற்காக வந்திருக்கிறாங்க. விசேஷமாக சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. அனைத்து இரட்டை அயல்நாட்டு குழந்தைகளுடைய அன்பான எண்ணம் உள்ளத்தில் சந்திப்பின் ஊக்கத்தை ஒவ்வொரு நேரமும் பாப்தாதா பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறாங்க. தூரத்தில் இருந்தாலும் அன்பின் காரணத்தினால அருகாமையில் இருக்கீங்க. எப்படி இரவெல்லாம் கண்விழிச்சு குழந்தைகள் திருஷ்டி மற்றும் வைப்ரேஷன் மூலம் அன்பு மற்றும் சக்தியை கேட்ச் செய்கிறாங்க, அதாவது கிரகிக்கிறாங்க, அப்படிங்கிறத பாப்தாதா ஒவ்வொரு நேரமும் பார்த்துருக்குறாங்க. இன்று விசேஷமாக முரளி சொல்வதற்காக வரல. முரளிகள் நிறைய கேட்டுட்டீங்க. இந்த வருடத்தில் விசேஷமாக பிரத்யட்ச சொரூபம் பாப்தாதாவினுடைய சிநேகத்தின் அத்தாட்சி சொரூபம், சம்பூர்ண மற்றும் சம்பன்ன நிலைக்கு சமீபமான சொரூபம், சிரேஷ்டமான சங்கல்பம், சிரேஷ்டமான பேச்சு, சிரேஷ்டமான கர்மம், சிரேஷ்டமான சம்பந்தம் மற்றும் தொடர்பு ஆகிய இத்தகைய சிரேஷ்டமான சொரூபத்தை இப்போ பாப்தாதா பார்க்க விரும்புகிறாங்க. என்ன கேட்டீங்களோ அதை கேட்பது மற்றும் சொரூபம் ஆகுவது என்பதில் சமநிலையை பார்க்க விரும்புகிறாங்க. நடைமுறையில் மாற்றத்தினுடைய சிரேஷ்டமான விழாவை பார்க்க விரும்புகிறாங்க. இந்த வருடத்தில் வெள்ளி பொன் விழாவை கொண்டாடிட்டீங்க மற்றும் கொண்டாட போறீங்க. ஆனால் பாப்தாதா உண்மையான கரையற்ற விலைமதிப்பற்ற வைரங்களின் மாலையை உருவாக்க விரும்புகிறாங்க. ஒவ்வொரு வைரமும் அத்தகைய விலைமதிப்பற்றதாக ஜொலிக்கக்கூடியதாக ஆகணும். அதனுடைய ஒளி மற்றும் சக்தியின் ஜொலிப்பானது எல்லைக்கு உட்பட்டதாக இல்லாமல் எல்லைக்கு அப்பாற்பட்டு செல்லணும். பாப்தாதா குழந்தைகளுடைய எல்லைக்கு உட்பட்ட சங்கல்பம், எல்லைக்கு உட்பட்ட பேச்சு, எல்லைக்கு உட்பட்ட சேவைகள், எல்லைக்கு உட்பட்ட சம்பந்தங்களை அதிக காலம் பார்த்துட்டாங்க. ஆனால் இப்போ தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்டவர். ஆகையினால எல்லையற்ற சேவையின் அவசியம் இருக்குது. அதற்கு முன்னால் இந்த தீபங்களினுடைய வெளிச்சம் எத்தகையதாக இருக்கும் அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. இப்போ லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸாக ஆகணும். எல்லையற்றதினுடைய பக்கம் பார்வையை கொண்டு செல்லுங்க. எல்லையற்ற பார்வை இருந்தாலே சிருஷ்டி மாற்றம் அடையும். சிருஷ்டியினுடைய மாற்றம் என்ற இவ்வளவு பெரிய காரியம் குறைவான சமயத்தில் நிறைவடையணும். ஆகையினால கதி மற்றும் விதி கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட வேகத்தோடு இருக்கணும்னு பாப்தாதா சொல்கிறாங்க. உங்களுடைய விருத்தி மூலம் உள்நாடு மற்றும் அயல்நாட்டினுடைய வாயு மண்டலத்தில் எல்லையற்ற எஜமானர்கள், விஸ்வத்தின் எஜமானர்கள், எல்லையற்ற ராஜ்ய அதிகாரிகள், எல்லையற்ற உண்மையான சேவாதாரிகள், நம்முடைய தேவ ஆத்மாக்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிற இந்த சப்தம் ஒலிக்கணும். இப்போது இந்த எல்லையற்ற ஒரு சப்தம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் ஒலிக்கணும். அப்பொழுது சம்பூர்ண நிலை மற்றும் சமாப்தி அருகாமையில் இருப்பதாக அனுபவம் ஆகும். புரிந்ததா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. நல்லது. நாலாபுறங்களிலும் இருக்கின்ற சிரேஷ்ட பாவனை, சிரேஷ்ட விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய பரிஸ்தாவாகி தேவதையாகும் ஆத்மாக்களுக்கு, சதா உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆன விசேஷ ஆத்மாக்களுக்கு, பாப்தாதாவின் சூட்சம சமிக்சைகளை புரிந்து கொள்ளக்கூடிய விசால புத்தி உடைய குழந்தைகளுக்கு
பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். உள்நாடு மற்றும் வெளிநாட்டினுடைய அனைத்து குழந்தைகளுக்காகவும் பாப்தாதா சந்தேஷ், அதாவது செய்தி ரூபத்தில் அன்பு நினைவு கொடுத்தாங்க. நாலாபுறங்களிலும் இருக்கின்ற சிநேகி, சகயோகி மற்றும் சக்திசாலி குழந்தைகளுடைய விதவிதமான அலைகளின் கடிதத்தை பார்த்து பாப்தாதா அன்பு கடலில் மூழ்கிட்டாங்க. அனைவருடைய விதவிதமான அலைகளானது அவரவர் ஊக்க உற்சாகத்தின் அனுசாரம் சிரேஷ்டமானவை தான். பாப்தாதா அந்த அலைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஊக்கமும் மிகவும் நல்லா இருக்குது, திட்டமும் உயர்ந்ததாக நன்றாக இருக்குது. இப்போது ப்ராக்டிக்கலின் மதிப்பெண்களை பாப்தாதாவிடம் இருந்து பெறணும் மற்றும் எதிர்கால கணக்கை சேமிக்கணும். தற்சமயம் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய செய்முறை பாடத்தின் மதிப்பெண்களை குறித்து கொண்டிருக்கிறாங்க. மேலும் இந்த வருடமானது விசேஷமாக செய்முறை பாடம் மற்றும் செய்முறை வேகத்துக்கான, அதாவது ப்ராக்டிக்கல் கோர்ஸ் மற்றும் ப்ராக்டிக்கல் ஃபோர்ஸ் அதிகப்படியான மதிப்பெண்கள் பெறுவதற்கான வருடம். ஆகையினால அவ்வப்பொழுது என்ன சமீட்சைகள் கிடைக்குதோ அந்த சமீட்சைகளை ஒவ்வொருவரும் அது தனக்கானதுன்னு புரிந்து கொண்டு நடைமுறையில் கொண்டு வரணும். அப்பொழுதே முதல் எண்ணை பெற முடியும். வெளிநாடு மற்றும் உள்நாட்டு குழந்தைகளுக்கு தொலைவில் இருந்தாலும் நெருக்கமான அன்பினுடைய அனுபவம் சதா ஏற்படுது. மற்றும் ஏதாவது செய்து காண்பிக்கணும், இதை செய்யணும், அவ்வாறு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஊக்கம் சதா இருக்குது. ஆகையினால இப்போ எல்லையற்ற சேவையினுடைய நிரூபணமாகி ஊக்கத்தை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான விசேஷமான வாய்ப்பு இருக்குது. ஆகையினால பறக்கும் கலையின் ரேஸ் செய்யுங்க. நினைவில், சேவையில், தெய்வீக குணமூர்த்தி ஆகுவதில் மற்றும் கூடவே ஞான சொரூபமாகி ஞானத்தினுடைய உரையாடல் செய்வதில் 4 பாடங்களிலும் பறக்கும் கலையினுடைய பந்தயத்தில் விசேஷமான நம்பர் பெறுவதற்கு இந்த வருடம் வாய்ப்பாக இருக்குது. இந்த விசேஷ வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்கன்னு பாப்தாதா சொல்கிறார். புதிய அனுபவம் செஞ்சிடுங்க. புதுமையை விரும்புகிறீங்க இல்லையா? ஆகையினால இந்த புதுமையை செஞ்சு நீங்கள் நம்பர் பெற முடியும். இப்போ இந்த வருடத்தில் அதிகப்படியான ரேஸுக்கு அதிகப்படியான மதிப்பெண்கள் கிடைக்கும். சமயமும் அதிகப்படியமாக கிடைச்சிருக்கு. எப்பொழுதுமே முயற்சிக்கு ஏற்ப பலன் இருக்குது. ஆனால் இந்த வருடம் விசேஷமாக அதிகப்படியான மதிப்பெண்கள் பெறுவதற்கான வருடம். ஆகையினால் நல்ல முறையில் பறக்கும் கலையின் அனுபவியாகி முன்னேறி சென்று பிறரையும் முன்னேற்றுங்க. தந்தை அனைத்து குழந்தைகளின் கழுத்தில் கைகளினுடைய மாலை அணிவிக்கிறாங்க. உள்ளத்தை பெரிதாக்கினால் சாகாரத்தில் வந்தடைவது கூட சகஜமாக ஆயிடும். எங்கு உள்ளம் இருக்குதோ அங்கு செல்வம் வந்துடுது. உள்ளமானது செல்வத்தை எங்கிருந்தோ கொண்டு வருது. ஆகினால உள்ளம் இருக்குது ஆனால் செல்வம் இல்லை என்ற இந்த கூற்றை பாப்தாதா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உள்ளம் உடையவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் டச்சிங் ஏற்படுது மற்றும் வந்தடைஞ்சிடுது. அதிக முயற்சி என்ற பணம் இருக்கணும். அதிக முயற்சி என்ற செல்வம் பல கோடி மடங்கு லாபம் கொடுக்குது. அதிக முயற்சி என்ற பணம் இருக்கணும். அதிக முயற்சிங்கிற செல்வம் பல கோடி மடங்கு லாபம் கொடுக்குது. நினைவு செய்து செய்து சம்பாதிக்கிறாங்க இல்லையா? ஆகினால நினைவின் கணக்கில் சேமிப்பாக ஆயிடுது மற்றும் வந்து சேர்ந்துடுறாங்க. நல்லது. அனைவரும் அவரவர் பெயர் மற்றும் விசேஷ தன்மையுடன் கரங்களில் மாலை சகிதமாக அன்பு நினைவுகள் சுவீகாரம் செஞ்சுக்கிங்கிறாங்க பாப்தாதா. நம்ம பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகளை சுவீகாரம் செய்து கொள்வோம். பாப்தாதாவுக்கு நமஸ்காரம் செய்வோம். பொன் விழாவுக்கு வந்திருக்கும் டீச்சர் சகோதரிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. அனைவரும் வெள்ளி விழா கொண்டாடிட்டீங்களான்னு பாப்தாதா கேட்குறாங்க. ஆக வேண்டியதோ தங்கம் வெள்ளி ஆகக்கூடாது இல்லையா? வேண்டியதோ தங்கம் வெள்ளி ஆகக்கூடாது இல்லையா? தங்கம் போல் ஆகுவதற்காக இந்த வருடம் என்ன திட்டம் தீட்டிருக்கீங்கன்னு பாபா கேட்குறாங்க. சேவைக்கான திட்டம் தீட்டிருக்கீங்க, ஆனால் சுயமாற்றம் மற்றும் எல்லையற்ற மாற்றம், இதற்காக என்ன திட்டம் தீட்டிருக்கீங்கன்னு கேட்குறாங்க பாபா. இதை செய்யலாம் என்று அவரவர் இடத்திற்கான திட்டம் தீட்டிருக்கீங்க, ஆனால் நீங்கள் அதி நிமித்தமானவங்க. ஆகினால எல்லையற்ற திட்டம் உடையவங்க ஆவீங்க. நம்ம முழு விஸ்வத்துக்கு நன்மை செய்யணும் என்பது புத்தியில் தோன்றுது.
இது தோன்றுதா அல்லது இது யாருடைய காரியமோ அவங்களே அறிவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்பொழுதாவது எல்லையற்ற சிந்தனை வருதா அல்லது தங்களுடைய இடங்களினுடைய சிந்தனை மட்டும் இருக்குதான்னு பாப்தாதா கேட்குறாங்க. உங்களது பெயரோ விஸ்வ கல்யாணக்காரி, இன்ன இடத்தின் கல்யாணக்காரி என்று கூறுவது கிடையாது. ஆனால் எல்லையற்ற சேவைக்கான சங்கல்பம் என்ன வருது? எல்லையற்ற எஜமானராக ஆகும். மாநிலத்தினுடைய எஜமானர் ஆகக்கூடாது. சேவாதாரிகளான நிமித்த ஆத்மாக்களிடம் எப்பொழுது இந்த அலை உருவாகுதோ அப்போ அந்த அலை பிறருக்குள்ளும் உருவாகும். ஒருவேளை உங்களுக்குள்ள இந்த அலை உருவாகலைன்னா பிறருக்குள்ளும் உருவாகாது. ஆகினால சதா எல்லையற்ற அதிகாரி என புரிந்து எல்லையற்ற திட்டத்தை உருவாக்க சொல்றாங்க பாபா. முதல் முக்கியமான விஷயம், எந்த விதமான எல்லைக்குட்பட்ட பந்தனத்தில் மாட்டி இருக்கல தானே. பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களே எல்லையற்ற சேவையில வெற்றி அடைவாங்க. இங்கேயே இது பிரத்யட்சம் ஆகிக்கொண்டு இருக்குது மற்றும் ஆகிக்கொண்டே இருக்கும். ஆகையினால இந்த வருடத்துல என்ன விசேஷத்தன்மை காமிக்க போகிறீங்கன்னு பாபா கேட்குறாங்க. திட சங்கல்பமோ ஒவ்வொரு வருடமும் செய்கிறீங்க. எப்போ அத்தகையதொரு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ கூட திட சங்கல்பம் செய்கிறீங்க, பிறரை செய்யவும் வைக்கிறீங்க. ஆகையினால திட சங்கல்பம் செய்வது கூட சாதாரணமாக ஆயிடுச்சு. சொல்லும் பொழுது திட சங்கல்பம் அப்படின்னு சொல்றீங்க, ஆனால் செய்வதோ வெறும் சங்கல்பம் தான். ஒருவேளை திடமானதாக இருக்குதுன்னா மறுமுறை சங்கல்பம் செய்ய வேண்டியதே இருக்காது இல்லையா? திட சங்கல்பம் என்ற இந்த வார்த்தை சாதாரணமாக ஆயிடுச்சு. இப்போ எந்த காரியம் செய்யும் பொழுதும் சரி, நாங்கள் திட சங்கல்பம் செய்கிறோம் என்று தான் சொல்றீங்க. ஆனால் அத்தகையதொரு புதிய சாதனத்தை உருவாக்குங்க. அதன் மூலம் சிந்தித்தல் மற்றும் செயல் ஆகிய இரண்டும் சமமாகணும். திட்டம் மற்றும் செய்முறை ஆகிய இரண்டும் இணைந்திருக்கணும். திட்டங்களும் அதிகமாக இருக்குது, ஆனால் நடைமுறையில் பிரச்சனைகளும் வருது. அதிக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது, எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இது இவ்வாறு தான் இருக்குது மற்றும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் எப்பொழுது லட்சியம் இருக்குதோ அப்போ நடைமுறையில் சதா முன்னேறி கொண்டே இருப்பீங்க. ஏதாவது புதுமை தென்படணும். இதற்கு இப்போ திட்டம் போடுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் ஒன்று சேர்றீங்க, பிறகு எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவரை ஒருவர் அப்படியே பார்க்குறீங்க. மனதிற்கு பிடித்தமானதாக இல்லை. எவ்வளவு விரும்புகிறீங்களோ அவ்வளவு ஏற்படுறது இல்லை. அது எவ்வாறு ஏற்படும் பாபா கேட்குறாங்க. இதற்காகவே சொல்லப்படுது, யார் முதல் செய்வார்களோ அவங்க அர்ஜுனன். யார் முதல்ல செய்கிறாங்களோ அவங்க அர்ஜுனனாக ஆவாங்க. ஒரு நிமித்தமாக ஆயிட்டா பிறருக்குள் கூட ஊக்கம் உற்சாகம் வந்துடும். ஆகையினால இத்தனை பேர் ஒன்று கூடி இருக்கீங்க, அத்தகைய ஒரு செய்முறை திட்டம் போடுங்க. பாடத்திற்கான தேர்வுகளும் இருக்குது, செய்முறை தேர்வுகளும் இருக்குது. யார் ஆதியிலிருந்து நிமித்தமாகி இருக்கிறாங்களோ அவங்களுடைய பாக்கியம் சிரேஷ்டமானது. இப்போ புதுமை என்ன செய்ய போறீங்கன்னு பாபா கேட்குறாங்க. இதுக்காக விசேஷ கவனம் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கர்மம் செய்வதற்கு முன்பும் நான் என்னை சம்பன்னமாக்கி சாம்பிள் ஆக்கணும், அதாவது மாதிரி ஆக்கணும் அப்படிங்கிற இந்த லட்சியம் வைக்க சொல்கிறாங்க. நான் என்னை சம்பன்னமாக்கி சாம்பிள் ஆக்கணுங்கிற லட்சியம் வச்சுக்கணும். நடப்பது என்ன? குழுவாக இருப்பதனுடைய லாபம் இருக்குது, நஷ்டம் இருக்குது. குழுவில் ஒருவரை ஒருவர் பார்த்து சோம்பேறித்தனமும் வருது மற்றும் குழுவில் ஒருவரை ஒருவர் பார்த்து ஊக்கம் உற்சாகமும் வருது. இது ரெண்டுமே நடக்குது. ஆகையினால குழுவை சோம்பேறித்தனத்தோடு கூடிய பார்வையில் பார்க்கக்கூடாது. இப்போ இது ஒரு வழக்கமாக ஆயிடுச்சு. இவர்களும் செய்கிறாங்க, அவங்களும் செய்கிறாங்க, நானும் செஞ்சா என்ன, இப்படி இருக்கத்தான் செய்யுது. இது குழுவில் சோம்பேறித்தனத்தினுடைய நஷ்டமாக ஆகுது. குழுவில் சிரேஷ்டமாகுவதற்கான சகயோகம் பெறுவது என்பது வேறு. ஒருவேளை நான் செய்யணும், நான் செஞ்சு பிறரை செய்ய வைக்கணுங்கிற லட்சியம் இருந்தது அப்படின்னா பிறகு தான் செய்வதற்கும் மற்றும் பிறரை செய்ய வைப்பதற்கும் ஊக்கம் உற்சாகம் இருக்கும். மேலும் அடிக்கடி இந்த லட்சியத்தை எமர்ஜி செய்யணும், அதாவது வெளிப்படுத்தணும். ஒருவேளை லட்சியம் மட்டும் வச்சிருந்தா அது மெர்ஜ் கூட ஆயிடுது, அதாவது அமிழ்ந்துடுது. ஆகினால நடைமுறையில் வர்றது கிடையாது. ஆகினால் லட்சியத்தை அவ்வப்பொழுது எமர்ஜி செய்யுங்க. லட்சியம் மற்றும் லட்சணத்தை அடிக்கடி இணைச்சிக்கிட்டே போங்க. லட்சியம் மற்றும் லட்சணத்தை
அடிக்கடி இணைத்து கொண்டே போங்க. பிறகு சக்திசாலியாக ஆயிடுவீங்க. இல்லை அப்படின்னா சாதாரண நிலை ஆகிடுது. நான் சிம்பிள் மற்றும் சாம்பிள், அதாவது எளிமை மற்றும் மாதிரியாக ஆகணும் அப்படிங்கிறத இந்த வருடத்தில் இப்போ ஒவ்வொருவரும் நினைக்கணும். இந்த சேவையினுடைய பிரவிருத்தி குடும்ப வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்குது. ஆனால் இந்த பிரவிருத்தி முன்னேற்றத்தில் தடைரூபம் ஆகக்கூடாது. ஒருவேளை முன்னேற்றத்தில் தடைரூபம் ஆகுது அப்படின்னா அதை சேவைன்னு சொல்ல முடியாது. நல்லது, இந்த கூட்டம் மிகப்பெரிய கூட்டம். ஒரு சிறிய அணுகுண்டு கூட அதிசயம் செய்து காண்பிக்குதுன்னா இத்தனை ஆன்மீக குண்டுகள் என்ன செய்ய முடியாது? மேடைக்கு வரப்போகிறவங்க நீங்கள் தான். பொன் விழா கொண்டாடுறவங்களும் முதுகெலும்பு ஆவாங்க. ஆனால் நடைமுறையில் மேடைக்கு வரப்போகிறவங்க நீங்கள் தான். இப்போ ஏதாவது செஞ்சு காட்டுங்க. எப்படி பொன் விழா கண்ட நிமித்த ஆத்மாக்களினுடைய அன்பான குழு இருக்குது மற்றும் அந்த அன்பான குழுவானது சேவையில் விருத்தி, சேவையில் வெற்றியை பிரத்யட்ச பலனாக காமிச்சிருக்குதோ அதே மாதிரி அத்தகைய குழுவை உருவாக்க சொல்கிறாங்க பாபா. அது கோட்டை போல இருக்கட்டும். எப்படி பொன் விழா கண்ட நிமித்த தீதிகள், தாதிகள் எவரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அன்பு மற்றும் குழுவினுடைய சக்தியின் பிரத்யட்ச பலனை காண்பிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா நீங்களும் பிரத்யட்ச பலனை காண்பீங்க. ஆகினால ஒருவருக்கொருவர் அருகாமையில் வருவதற்காக சமமாக ஆகணும். சமஸ்காரம் வெவ்வேறாக இருக்குது மற்றும் அவ்வாறு இருக்கும். இப்போ ஜெகதாம்பாவை பாருங்க மற்றும் பிரம்மாவை பாருங்க, வெவ்வேறு சமஸ்காரம் தான் இருந்தது. இப்போ நிமித்தமாக தீதி தாதிகள் எவரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய சமஸ்காரம் ஒரே மாதிரி இல்லை. ஆனால் சமஸ்காரங்களை இணக்கமாக ஆக்குவதே அன்பினுடைய பிரமாணம். சமஸ்காரங்களை இணக்கமாக ஆக்குவதுதான் அன்பினுடைய பிரமாணம். சமஸ்காரங்கள் இணக்கமானால்தான் குழு உருவாகும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. சமஸ்காரங்கள் ஒத்து போவதாலேயே குழு உறுதியானதாக ஆகுது. நல்லது, இதுவும் நடந்தேறிவிடும். சேவை ஒன்றுதான், ஆனால் நிமித்தமாவது நிமித்த உணர்வோடு நடப்பது, இதுவே விசேஷத்தன்மை. சேவை ஒன்று தான், ஆனால் நிமித்தம் ஆவது நிமித்த உணர்வோடு நடப்பது, இதுவே விசேஷத்தன்மை பாபா சொல்கிறாங்க. இந்த எல்லையை போக்கணும் இல்லையா? இதற்காகவே அனைவரையும் மாற்றணுங்கிற யோசனை செய்யப்பட்டது. ஒரு சென்டரில் இருக்கிறவங்க மற்ற சென்டர்களுக்கு செல்ல வேண்டும். அனைவரும் தயாரா? கட்டளை கொடுக்கப்படும். உங்களுடையது ஹேண்ட்ஸ் அப், அதாவது உடனடியாக செய்யும் எவரடி நிலை மற்றும் எதுவும் நமது கைகளில் இல்லை. அந்த நிலை இல்லையா? மாறுவதில் லாபமும் இருக்குது. இந்த வருடம் இந்த புதிய விஷயத்தை செய்யணும். மோகத்தை வென்றவராக ஆகியே தீரணும். தியாகி தபஸ்வியாக ஆகி இருக்கிற உங்களுக்கு இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தியாகமே பாக்கியம்னு சொல்கிறாங்க. ஆகையினால பாக்கியத்துக்கு முன்னாலே இது தியாகமா என்னன்னு கேட்குறாங்க. தானே விரும்பி கொடுக்குறவங்களுக்கு பரிசு கிடைக்குது. நீங்கள் அனைவருமே துணிச்சலானவங்க. மாற்றம் என்றால் மாற்றம்தான். யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். துணிச்சல் உள்ளது என்றால் இது என்ன பெரிய விஷயம்? நல்லது, இந்த வருடம் இந்த புதுமையை செய்ய போகிறீங்க. விருப்பம்தானேன்னு கேட்குறாங்க பாபா. யார் எவரடி அப்படிங்கிற பாடத்தை, அதாவது எப்பொழுதுமே தயார் நிலைங்கிற பாடத்தை ஆரம்பத்திலிருந்து படிச்சிருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த பலம் உள்ளுக்குள்ளே நிறைஞ்சிருக்கும். எந்த ஒரு கட்டளையும் கடைப்பிடிப்பதற்கான பலம் தானாகவே கிடைக்கிது. ஆகையினால சதா ஆக்ஞாகாரி ஆகியிருப்பதற்கான பலம் கிடைச்சிருக்குது. நல்லது, சதா சிரேஷ்டமான பாக்கியம் இருக்குது மற்றும் பாக்கியத்தின் காரணமாக சகயோகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. இரண்டாவதா, சேவையானது நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய இரண்டையும் சிரேஷ்டமாக ஆக்குது. சேவையினுடைய பலம் குறைந்தது அல்ல, நினைவு மற்றும் சேவை ஆகிய இரண்டின் சமநிலை வேணும். அப்பொழுது சேவை முன்னேற்றத்தின் அனுபவம் செய்விக்கும். நினைவில் இருந்து கொண்டு சேவை செய்வது இயல்பாகும். பிராமண வாழ்க்கையினுடைய இயல்பு என்னன்னு பாபா கேட்குறாங்க. நினைவில் இருப்பது. பிராமண பிறப்பு எடுப்பது அப்படின்னா நினைவின் பந்தனத்தில் கட்டுப்படுவதுன்னு அர்த்தம். எப்படி அந்த பிராமண வாழ்க்கையில் ஏதாவது அடையாளம் வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த பிராமண வாழ்க்கையினுடைய அடையாளம் நினைவு. இந்த பிராமண வாழ்க்கையினுடைய அடையாளம் நினைவு. நினைவில் இருப்பது என்பது இயற்கையானதாக ஆகணும். நினைவில் இருப்பது என்பது
இயற்கையானதாக ஆகணும். ஆகையினால நினைவு தனியாக செஞ்சேன், சேவை தனியாக செஞ்சேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இரண்டும் இணைந்து இருக்கணும். நினைவு தனியாக செய்வதற்கும் சேவை தனியாக செய்வதற்கும் நேரம் எங்கே இருக்கு? ஆகையினால நினைவு மற்றும் சேவை ஆகிய இரண்டும் இணைந்தே இருக்கணும். இதன் மூலமே அனுபவியாக ஆகிறீங்க, வெற்றியும் பெறுறீங்க. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. கர்மங்களின் நிலையை அறிந்து கதி சத்கதியினுடைய தீர்ப்பு வழங்கக்கூடிய மாஸ்டர் துக்கத்தை போக்கி சுகம் அளிப்பவர் ஆகுக. மாஸ்டர் துக்கத்தை போக்கி சுகம் அளிப்பவராக ஆகணும் அப்படின்னா பாப்தாதா சொல்கிறாங்க, கர்மங்களினுடைய நிலையை அறிந்து கதி சத்கதியினுடைய தீர்ப்பு வழங்கணும். இப்போ வர தனது வாழ்க்கை கதையை பார்ப்பது மற்றும் சொல்வதில் பிஸியாக இருக்காதீங்க. அதற்கு பதிலாக ஒவ்வொருவருடைய கர்மத்தின் நிலையை அறிந்து கதி சத்கதி கொடுப்பதற்கான தீர்ப்பு வழங்குங்கிறாங்க பாபா. மாஸ்டர் துக்கத்தை போக்கி சுகம் அளிப்பவர் அப்படிங்கிற அந்த நடிப்பை நடிச்சிருங்க. தனது படைப்பினுடைய துக்கம் அசாந்திக்கான பிரச்சனையை முடிவடைய செய்யுங்க. அவர்களுக்கு மகா தானம் மற்றும் வரதானம் கொடுங்க. சுயம் தான் வசதிகளை பெறாதீங்க, இப்போ வள்ளலாகி கொடுங்க. வசதிகளின் ஆதாரத்தில் தனது முன்னேற்றம் மற்றும் சேவையில் அல்ப காலத்துக்கு வெற்றி கிடைக்குது. ஆனாலும் இன்று மகானாக இருப்பீங்க, நாளை மகான் தன்மையின் தாகம் கொண்ட ஆத்மாவாக ஆயிடுவீங்கன்னு பாபா சொல்கிறார். பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, அனுபவம் கிடைக்காமல் இருப்பது என்பது யுத்தத்தினுடைய நிலை. யோகி ஆகுங்க, போர் வீரர் ஆகாதீங்க. அனுபவம் கிடைக்காமல் இருப்பது என்பது யுத்தத்தின் நிலை. ஆகினால பாப்தாதா சொல்கிறாங்க, யோகி ஆகுங்க, போர் வீரர் ஆகாதீங்க அப்படின்னு. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.